அதுக்கு பின்னாடி ஜீவியோடைய டேலண்ட்டோட சேர்த்து இந்த டார்லிங்னஸ் அப்படின்னு சொல்வேன். எல்லாருமே சொன்னாங்க, யாரையும் வெறுக்காத, யார்கிட்டையும் கோவப்பற்றாத, யாரையும் மோசமாக ட்ரீட் பண்ணிடாத ஒரு குணத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சமீபத்தில் அவருடைய ஃபேமிலி விஷயத்தில் வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். இவ்வளோ மெச்சூரிட்டி இந்த வயசில் அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஜீவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹியூமனை பக்கத்தில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக. இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து இன்னொருத்தங்களை ஈஸியாக இல்ட்ரீட் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப ஒருத்தருடைய நேரம் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் சார். எனக்கு கால் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மறக்காமல் கூட அடுத்த நாள் கூட நான் கால் பண்ணி பேசிடுவேன். அதுதான் ஜீவி. தயாரிப்பாளர்கள் அவர்கள் முதல்ல சொன்னாங்க விட்டு கொடுத்தாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நடிகரா, மியூசிக் டைரக்டரா அவர் விட்டு கொடுத்த படங்கள் எனக்கே 2 படம் இருக்குது. 2 படத்துக்கு அவர் இல்லைன்னா படமே ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ ஒரு பிரமாதமான ஹியூமன். ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாப்புல. அந்த மொமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். சார் இந்த மாதிரி இருக்கு, பண்ணிடலாம், நான் என் மேனேஜர்கிட்ட சொல்லி விட்றேன், நான் கேட்கணும், அது எதுவுமே கிடையாது. என் போன படத்துக்கு கேட்டவன் பண்ணிடலாம் சார். ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த தருணம் வந்து ரொம்ப அரிதான தருணம். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்படி சில மனிதர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேரன்புக்காக ஜீவி மாதிரி ஒருத்தர் நடிகராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பெரிய உயரத்தை தொடணும். போன வருஷம் அவர் பண்ண படங்களுடைய ரீரெக்கார்டிங்லாம் இன்னொரு தேசிய விருதை ஜீவிக்கு வாங்கி தரும். இன்னும் பெரிய உயரத்திற்கு ஜீவி சென்று கொண்டே இருப்பார்.